Hey dude, welcome to my channel. It's இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, வெரி டேஞ்சரஸ் ரோடான 36 ஏர்பின் பெண்ட் இருக்கிற கல்லட்டி ரோடு வழியாக தான் நம்ம போக போகிறோம். அதோட வியூ எல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அந்த ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ரோட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேருந்து போகும்போது அந்த மைசூர் பெங்களூர் வந்து அந்த ரோட்டில் வந்து கனெக்ட் ஆகும். இந்த கல்லட்டி ரோட்டில் போனால் மஸ்னகுடி அந்த ரோட்டில் கனெக்ட் ஆகும். அங்கேருந்து அப்படியே கூடலூர் வேணால் கூடலூர் போய்க்கலாம், கர்நாடகா வேணால் கர்நாடகா போய்க்கலாம். பட் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோடு வந்து 36 ஏர்பின் பெஞ்ச் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஏர்பின் பெஞ்ச். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எக்கச்சக்க ஆக்சிடென்ட்ஸ் ஆகிற ஒரு இடம். அதனால பார்த்தீங்கன்னா லோக்கல் வெஹிக்கிள் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. மற்ற ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவுமே லைக் 43 ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த ரோட்டில் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ரோட்டில் தான் போக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செக் போஸ்ட் வச்சுருப்பாங்க. லைக் டிஎன் 43 வெஹிக்கிளில் மட்டும்தான் விடுவாங்க, மற்ற வெஹிக்கிளெல்லாம் விட மாட்டாங்க. பார்த்திங்கன்னா 43 ரெஜிஸ்ட்ரேஷன்லனா இங்கே போலீஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்மளோடது பார்த்திங்கன்னா 43. ஸோ நம்ம வந்து நிப்பாட்ட மாட்டாங்க. இந்த ரோடு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு அது 36 ஏர்பின் பெஞ்சும் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சராக இருக்கும், ரொம்ப கர்வாக இருக்கும். பார்த்திங்கன்னா எக்கச்சக்க வந்து இந்த வழியாக ஃபஸ்ட்லாம் வந்து அலோவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க மற்ற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே. இப்போ வந்து எந்த வெஹிக்கிளுமே அலோவ் பண்ணுறதில்ல. இந்த டிஎன் 43 இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. இல்லைனா அவங்க வந்து லைக் வேறு ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கும். அந்த லோக்கல் பீப்புள் இங்கே இருக்கிற லோக்கல் டிரைவராக டிஎன் 43 லைசன்ஸில் 43 லைசன்ஸில் இருக்கிறவங்கள வந்து அலோவ் பண்ணுவாங்க. மற்ற எந்த வீட்லேயும் பார்த்திங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கிட்ட அந்த ஏர்பின் பெஞ்ச்லலாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க ஆக்சிடென்ட்ஸ் ஆகிற ஒரு ரீசன்னால தான் பண்ணாமல் இருக்காங்க. இந்த ரோடில் வந்து லைக் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மேலேருந்து கீழே இறங்க தான் விட மாட்டாங்க. லைக் கூடலூர் வந்து மஸ்னகுடி வந்து அங்கேருந்து நம்ம கல்லட்டி வழியாக ஏறி இங்கே ஊட்டி வரலாம். ஸோ வரதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு இந்த ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரோடு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். லைக் வரும்போது மேலே ஏறிக்கலாம். பட் கீழே வந்து கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு வெஹிக்கிளாக இருந்தாலும் வேறு எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லி ரெஸ்ட்ரிக்ஷடான ஒரு ப்ளேஸ் இங்கே இறங்குறதுக்கு. இறங்கும்போது இங்கேருந்து வியூ பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா கல்லட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ரோட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு இருந்தீங்கன்னா கீழேருந்து கண்டிப்பாக மேலே ஏறிக்கலாம். ஸோ அதில் வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் வந்து மஸ்னகுடி வழியாக கல்லட்டி வந்து இந்த ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். பட் மேலே ஏறும்போது இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய என்ஜின் வந்து ஹீட் ஆகி வண்டி ஃபுல்லாக டெம்பரேச்சர் ஃபுல்லாக நின்றுடும். அதனால் கொஞ்சம் நல்ல லைக் கொஞ்சம் நல்ல கண்டிஷனான ஒரு காராக இருந்தால் மட்டும் இந்த ரோட்டில் வாங்க. இல்லைனா வந்து ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்கு தான் வர்றதுக்கு. பார்த்திங்கன்னா நிறைய வண்டி வந்து இன்ஜின் ஹீட்டாகி நின்றுருக்கும். இங்கே இறங்கும்போது இந்த வியூ எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா செகண்ட் கியர் மட்டும்தான் போட்டு இறங்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மெயினாக இந்த ரோட்டில் ஏன் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, எல்லாமே வந்து பிரேக்கில் கால் வச்சுட்டே வருவாங்க. 3rd 4th போட்டு பிரேக்கில் கால் வச்சுட்டு வரும்போது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, டிஸ்க் ஒரு ட்ரம் ஹீட் ஆகி பிரேக் வந்து கிடைக்காம போயிடும். ஸோ அது ஒரு மெயின் ரீசன் இந்த ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆக. பாருங்கள் 36 ஏர்பின் பெஞ்சில் நம்ம வந்து 4 ஏர்பின் பெஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கேருந்து தெப்பக்காடு பார்த்திங்கன்னா 28 கிலோமீட்டர்ஸ். தெப்பக்காடுலேருந்து கூடலூர் பார்த்திங்கன்னா 70 கிலோமீட்டர்ஸ். வியூ எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும்.
வீட்டு வழியாக இறங்கி நம்ம வந்து தெப்பக்காடு மசனகுடி வழியாக போக சூப்பராக இருக்கும். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த டைமில் யானை, மான், கரடி, அப்புறம் லக்கு இருந்தால் புலியெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். அந்த ரோட்டில் இறங்குற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 43 வெஹிக்கிள்ஸாக தான் இருக்கும். பெண்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கர்வாக இருக்கிறதுனால லைக் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா அந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இந்த ஒரு இவ்வளோ லைக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு சைடில் வண்டி போகாமல் இருக்க இந்த கார்டெல்லாம் இவ்வளோ வச்சுட்டுமே அவ்வளோ வண்டி அவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். பார்த்தீங்கன்னா மேலேருந்து இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அப்செட் ஆகி கீழே கிடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு சென்னையிலேருந்து ஒரு 7-8 பீப்புள்ஸ் என்னமோ வந்திருந்தாங்க. அவங்க வந்து இதில் விழுந்து ஒரு 1 வீக் அப்புறமா தேடி தான் அவங்க வந்து இங்கே விழுந்திருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. இந்த வியூ வந்து சூப்பராக இருக்கும். இங்கே சைடில் இது வந்து இந்த சைடு கார்டெல்லாம் இவ்வளோ வெஸ்ட்டு. இந்த கார்டு பார்த்திங்கன்னா அப்படியே அதில் வந்து வண்டி வந்து கொண்டு போய் இடித்தாங்கன்னா அது அப்படியே சைடில் வந்து அப்படியே ரோல் ஆகும். ஸோ அது அப்படியே ரோல் ஆகி வண்டி இந்த சைடு வந்துடும். அதுக்காக அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இதை வந்து வச்சுருக்காங்க, ரோலிங் கார்டு. இவ்வளோ ப்ரொடெக்ஷன் வச்சுட்டு கூடியுமே அவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் ஆகிட்டுருக்கு. லைக் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எர்டிகாவில் வந்து ஒரு 7-8 பீப்புள்ஸ் என்னமோ வந்திருந்தாங்க. அவங்க ஃபாரின்லேருந்து எங்கிருந்தோ இங்கே இந்தியாவுக்கு வந்து அதுக்கப்புறம் இங்கே ட்ரிப் வந்திருந்தாங்க. அவங்க வண்டி வந்து அப்செட் ஆகி மேலேருந்து எத்தனையோ அடி கீழே விழுந்து 1 வீக்காக அவங்கள காணவே காணும். ஸோ அவங்க வீட்டிலேருந்தும் அவங்கள காண்டாக்ட் பண்ணவும் முடியலை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா இங்கே போலீஸ் கேஸ் கொடுத்து அதுக்கப்புறம் போலீஸ் லாஸ்ட்டாக அந்த வெஹிக்கிள் எங்கே க்ராஸ் ஆகிருக்குன்னு செக் பண்ணி அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சு வண்டி லைக் கல்லட்டிக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் கீழே வரலன்னு சொல்லி அப்புறம் தான் தெரிஞ்சு வண்டி எங்கேயோ ஆக்சிடெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லி தேடி அதுக்கப்புறம் வந்து பள்ளத்துலேருந்து 1 வீக் அப்புறம் தான் அவங்க வந்து எடுத்தாங்க. பார்த்திங்கன்னா எல்லாருமே செத்துருந்தாங்க. ஒரே ஒருத்தங்களுக்கு மட்டும் உயிர் இருந்துச்சு. பட் அவங்களும் வந்து 2-3 டேஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. ட்ரீட்மெண்ட்டில் இருந்து அவங்களுமே இறந்துட்டாங்க. அந்த மாதிரி நிறைய டெத் ஆகிருக்கு இங்கே வந்து ஆக்சிடெண்ட் ஆகி. அதுக்கப்புறம் மேலே இருந்தெல்லாம் கார் ஆக்சிடெண்ட் ஆகி அப்படி கீழே இங்கே அப்செட் ஆகி விழுந்துடும். அதனால தான் வந்து இந்த ரோட்டில் விடவே மாட்டேங்கிறாங்க. இந்த ரோட்டில் லிமிட் பார்த்திங்கன்னா ஸ்பீட் லிமிட் 20 தான். செகண்ட் கியரில் தான் வரும். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த பிரேக் வந்து ட்ரம் ஹீட் ஆகி அதுக்கப்புறம் பிரேக் கிடைக்காம போயிடும். அந்த ஒரு ரீசன்னால தான் பார்த்திங்கன்னா ஏர்பின் பிட்ஸ் எல்லாமே இறங்கியாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஹம்பு வந்து போட்டே வச்சுருப்பாங்க. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட். இங்கே வந்து ஃபுல்லாக அனிமல்ஸாக இருப்பாங்க. ஸோ நம்ம ஓவர் ஸ்பீட் போனால் அந்த அனிமல்ஸ் வந்து அடிபட்டு இறந்துடும். அதுக்காக பார்த்திங்கன்னா இது வந்து பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹம்பாக வச்சுருப்பாங்க. சூப்பர் பைக்ஸ்லாம் இருக்காங்க. பைக் ரைடிங்கில் கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸ் எதுலேயுமே கிடைக்கும். அது ஒரு போதை. கொஞ்சம் தூரம் வந்துட்டு திரும்பியும் அப்படியே அம்பா இருக்கும். இதுதான் கடுப்பு. ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் பார்க்கலாம். எலிஃபெண்ட்டு, அதுக்கப்புறம் பீகாக்கு, பியரு எல்லாமே இருக்கும். நக்கை பொறுத்து தான். எப்பவும் பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் இருக்கும். சிலப்போ வந்து உள்ளே போயிருக்கும் பார்க்க முடியாது. பட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா எப்படியுமே நம்ம இங்கேருந்து கூடலூர் போகிறதுக்குள்ளே எப்படி 2-3 எலிஃபெண்ட்ஸ் பார்க்கலாம்.
இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெப்பக்காடு ஒரு 15 கிலோமீட்டர். முடிச்சு இந்த ஒரு இடம் முடிச்சுன்னா நம்ம வந்து இப்போ தெப்பக்காடு வந்துட்டோம். ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கும். இங்கேருந்து கூடலூர் பார்த்திங்கன்னா 17 கிலோமீட்டர்ஸ். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் எடுத்தால் கூடலூர், ரைட் எடுத்தால் பெங்களூர். ஸோ இன்னும் 17 கிலோமீட்டர்ஸில் நம்ம வந்து கூடலூர் ரீச் பண்ணிடுவோம். ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். பை. See you on the next video.